பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் போட்டியா. ஒன்று அழுவினிக்கும், இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமா தேடி போய் அழுகுது அழுவினி. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த அழுக அழுகிறீடா. அவன் மண்டபத்து வெளியில போர்டு வைக்கிறான். எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்க அதான் போர்டு வச்சுட்டு. சரி, நான் வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்சு திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி அவர்களுக்கு வைக்கிறேன். இடைத்தேர்தல் வருதுல, ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சிருங்க பார்ப்போம். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு? அவங்களுக்கு 8லேருந்து 4 மாறி இருக்கு. பெரிய மாற்றம் தானே. எந்த அளவுக்கு மாறி இருக்கு திமுகல? ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல. புழுவினி சொல்ற பொய்யெல்லாம் பார்த்தா ஐயோ புக்கு போட்டா கூட எத்தனை புக்கு போறதுன்னு தெரியல. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? என் போட்டோவை ஒருத்தன் ராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயில போட்டாங்களாம். அப்புறம் திருப்பி 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில ஒட்டினானா. மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணமடத்தை ஒட்டிட்டான். அவன் கத்தி பிடிச்சி உள்ள வண்டி வச்சுட்டாங்க. 2 மாசம் சிறையில் இருக்கு. டேய் ஏன்டா அடங்க மாட்டியாடா? அப்புறம் தூக்கி வேற இடத்துல போட்டாங்க. வேற இடத்துக்கு போட்டான். 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிட்டான். பெத்து போட்டதுனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. அண்ணே அவன் என்ன சிறையில போற, நான் ஒட்டுவேன். இதாண்டா கிராமம். நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. போய் என்ன அதெல்லாம் இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டும் திருட்டுத்தனம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தளபதின்ற ஆளை அடிச்சு வெளியே தள்ளி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க உள்ள வரும்போதே சிஎம் வராருன்னாக்கா, நீங்க ஏன் இந்த எல்லாரும் ஒரே அணியில உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா? தனியா கொண்டு போய் வச்சு கிள்ளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். நல்லாட்சி நடக்கல, 50 நாட்களுக்குள்ள நல்லாட்சி நடக்கல அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு பேசிட்டீங்களே. நீங்க நல்லாட்சி தொடர்ந்து செஞ்சுதான் நீங்க ஜெயிச்சிருந்துக்கலாமே. இடுமாவன் கார்த்தி சொன்னாரு, தளபதி விஜய் அவர்கள் எதற்குமே பொறுப்பேற்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்க படுதோல்வி அடைஞ்சு 4% வந்ததுக்கு தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார். ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் திருடியே பழக்கப்பட்ட நபர்கள். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சம்ம நினைச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூர்ல சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு. ஏவா வேலுவான். என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. நாள் கூட சிஎம் ஆக்கி விட கூடாதுன்றதற்காக தொடர்ச்சியாக நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாம நீ வந்து குதிரை பேரம் நீங்க பேசுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது விஜயகாந்த் அடிச்சாரு அடியில, தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடிச்ச அடியில எதிர்கட்சியா தான் வரல, தளபதி அடிச்சாரு, எம்எல்ஏவா கூட வரல ஒருத்தர். அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, வேற இடம் கிடைக்கலையா? காசு கொடுக்கலையா? உங்களை மாதிரி சாராயம் கோட்ரு பிரியாணி கொடுக்கலையா? தளபதி என்ற ஒற்றை பேருக்காக இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏவா உள்ள உட்கார்ந்துருக்கு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. ஒவ்வொருத்தன் தலையிலையும் கிட்டத்தட்ட 1,35,000 கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கு திமுக. அதிகபட்சமா ஊழல் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, 10 லட்சம் கோடி கடன் சொன்னாங்க. ஆனா இங்க விசாரிச்சு பார்த்தா 13 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு போயிருக்காங்க. இங்க கீழே இது நிக்குது, மேல இது சிக்குது. எதையாச்சும் ஒண்ணு பண்ண வர்றாங்களா? அது சரி. ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? மக்களுக்காக என்றும் மக்களுக்காக தளபதி விஜய் வந்து களத்தில் நிற்பாரு சார். எழுதி வச்சுங்க, அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சர் சார். அதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. 50 நாட்களில் எவ்வளவு பெரிய மாற்றம்னாக்கா, அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்க பயப்படுறான். உங்க ஆட்சியில் செய்ய முடிஞ்சா? ஒன்லி ரியாக்ஷன். இப்ப கேளவ சங்கதியா 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. 75 வருஷம் கட்சி நட்டிட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு. சரினா திமுக குச்சி ஐஸ் வாங்கி தரவா? சாப்பிடுறியா? செய்க கரமான செய்க. நேரா வருவாராம், சிஎம் இருப்பாராம், நாங்க குச்சி ஐஸ் வச்சு. இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல, நிறைய குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க போல நம்ம பசங்க. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவே காட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? ஆனா இந்த தாவேக்கா வந்து மாற்றா இருக்க போதா இல்ல. இவ்வளவு பேசுறீங்க, மாற்றம்னு 15 ஆண்டுகளுக்கு மேலா பேசுறீங்க. ஆனா உங்களை மக்களை நம்பலையே. இவங்களை தானே நம்பி ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பொதுவான ஒரு கேள்வி, நான் அவங்கள சொல்லலப்பா.
பொதுவா ஒரு கேள்வி. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி. அதுக்கு என்னப்பா என்னமோ பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேட்கிற. 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். இப்போ உனக்கு மாற விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். திமுகவை ஒழிக்க அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்டது. திமுகவை ஒழிக்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஐயோ யார் அங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா போந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க எல்லாம் வீக்கா பேச கூடாது, வெயிட்டா பேசணும். விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டாருன்னு யாரும் சொல்லல. அது ஒரு விபத்து. உள்ள 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவே காங்கிற கட்சி. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. இன்று மூவரும் ஒரே அணியில் நிற்க வைத்தது மாற்றமா இல்லையா? காண கண்கோடி கண்டும் திமுக, அதிமுக, நாம் தமிழர். என்ன இது அநியாயமா இருக்கு? உங்களை ஏற்றுக்கொண்டால் வரலாற்று சரி, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்தென்றால் வரலாற்று பிழை என்றால் எங்கள் மக்கள் தொடர்ந்து அந்த வரலாற்று பிழையை செய்வார்கள். அதனால நீ தாலியை கட்டிட்டீன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன். 16 ஆண்டு காலம் வந்து ஈரோன் சிரமலா மண்ணுக்காக மக்களுக்காக பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. ஆனா மக்கள் அந்த தேர்தல் அந்த ஈரோன் சிரமலாக்கு போட்ட ஓட்டு 76 ஓட்டு. அதனால தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது. என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெள்ள சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் மீது ஏதாவது விமர்சனம் வந்தால் அதிமுக ஐடி விங் எங்க மேல பாயுது. அம்பாசமுத்திரத்தில் சீமானை நிறுத்தி வைத்து சட்டசபைக்குள் எங்களுக்கு எதிராக சதி செய்யலாமா என்று இவர்கள் வந்து கூட்டாலோசனையில் இருக்கிறார்கள். இப்ப இந்த 3 பேருக்கு யாரு தலைவர்னு இவங்களுக்கே தெரியல. இனிமே தமிழ்நாட்டில் போஸ்டர் எடுத்து ஒட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை தொண்டர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை விசுவாசி உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு அரசாங்க வேலை தருவேன்னு சொல்றாரு. நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இத வரவேறுங்க. நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்று இவர்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாம் தமிழரால் எப்பவுமே சொல்ல முடியாது. ஒரு நாள் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. பேருக்கு அரசு வேலை கொடுத்தீங்களே, என்ன குவாலிபிகேஷன்? இது என்ன பேசிக் குவாலிபிகேஷன் நாட் நெசசரின்னு ஓபன் யூனிவர்சிட்டில போடுற எக்ஸாம்? நீ அப்படி வரியா? எப்படி வருவே? யாரும் சீஃப் செக்ரட்டரியோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ போடல. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேலை. திமுக ஒரு 40 பேருக்கு வாழ்வாதார வேலை கொடுக்கறத பார்த்து வருத்தப்படுதுன்னா எனக்கு புரியல. அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு உங்க கட்சியில துணை முதல்வர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பாவம் பார்த்து குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தீங்க. துணை முதல்வர் போஸ்டா கொடுத்தோம், பாவம் அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம். அதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்களே. துணை முதல்வர் பதவி கொடுத்தீங்களா? நாங்க கேட்டோமா? சொல்லுவா வேணாம். அவேகா 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபத்து. 50 நாள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. இந்த மக்கள் எதை எதிர்பார்த்து வாக்களித்தார்கள்? என்ன சார் இது? இது மாற்றமா சார்? இது பெருத்த ஏமாற்றம். இது பெருத்த ஏமாற்றம். சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு, இது வெறும் ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கல. ஏமாற்றமா தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.